இன்னைக்கு இந்த பொங்கல் லீவ் முடிஞ்சு ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி முடி கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துக்க மாதிரி இருக்கான். ஸோ போய் வெட்டினு வந்துலாம் சொல்லிட்டு தான் எங்கள் அப்பா வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேன். நான் இப்போ ரீசெண்டாக தான் வண்டியை ஓட்ட கற்றுக்கிட்டேன். முன்னாடி என்னோட டிரைவிங் ஸ்கில் இப்போ ரொம்பலாம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் வீட்டில் 2 விஷயம் சொல்லி அமிச்சாங்க. ஒன்று நல்லா முடி எடுத்து, ரெண்டாவது இந்த டேர்னிங்ல எங்கள் ஊர் ஆட்களே 3 பேர் ஸ்பாட் அவுட் தெரியுமா, அந்த டேர்னிங்ல மட்டும் சொல்லி அமிச்ச மாதிரி பார்த்து வளைஞ்சு ஸ்ட்ரைட்டாக முடி வெட்டுற கடைக்கு போயிட்டேன். அங்கே போயிட்டு பார்த்தா இப்போதான் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்க மாதிரி இருக்கடா, இப்போ முடி வெட்டணுமா பெசமா தருந்து வெட்டிக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் எங்கேருந்து நியூஸ் பேப்பர் படிக்கலாம் தப்பா இருந்துச்சுக்குவானா, சும்மா படங்களை பார்த்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல உட்காந்துருந்தேன். அந்த பையன் உண்மையிலே அழுத்துட்டான், போதும் அதுக்கு மேலே வெட்டாதீங்க அப்படின்னு. சைட்ல இருந்து எங்க அப்பா கத்துறாரு, யோ இன்னும் வெட்டியா அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் நான் உட்காந்து எனக்கு சிரிப்பா வருது. ஏன்னா இந்த நிலைமை தாண்டி தான் நம்ம எல்லாருமே வந்திருப்போம். அதான் அடுத்து எனக்கு தான் எப்படி வெட்டணும்னு கேட்டாரு. நான் போன வாட்டியே ஷார்ட்டா வெட்டி விட்டீங்க, இந்த வாட்டி அப்படிலாம் பண்ண தேவை, கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் மீடியமா அப்படியே விட்டு வெட்டுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கு அவர் இப்படிதான் வெட்டி விட்டாரு. டேய் நீ வெட்டவே இல்லடா சுத்தமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்காதீங்க, எனக்கு பிடிச்சிக்குது. அப்புறம் அவர் வெட்டும் போது சொல்லிட்டே வெட்டினாரு. அதை நான் சொல்லட்டுமா, நீ இப்ப காலேஜ் படிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணிக்கப்பா, அப்புறம் நீ என்ஜாய் பண்ண ஆசைப்படுவேன், பட் நல்லா சுத்தமா பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதான் அப்படி நான் ஷேர் பண்ணேன். இந்த டவர் கம்பத்து மேல இருந்து ஒருத்தர் உண்மையிலே கீழே வந்து ஸ்பாட்ல இருந்திருக்கா தெரியுமா, இது நியூஸ்ல கூட வந்திருக்கு. இதை நான் நேர்ல இருந்து பார்த்தேன் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டுல தான் யோசிச்சேன். பட் அப்படியே பண்ணா உண்மையா பொய்யாக்குன மாதிரி இருக்கும். அதை நான் அப்படி சொல்ல. வீட்டுக்கு போனதும் அடடே அதுமையா முடிவெட்டு வந்திருக்கேப்பா அப்படின்னு கேட்டதெல்லாம் நான் வீடியோல ஆட் பண்ண மாட்டேன். ஒரு யூனிக்கு மேல திக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வேலூர் கிளம்பிட்டேன். பூஜா அப்படின்றது டோலி பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வர விளாக்ஸ்ல மேபி என்ட்ரி குத்த விட்டுப்பாங்க திடீர்னு, அதெல்லாம் பார்க்கலாம். பாய்.